தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 23 முதலாம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 23ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வசனங்கள். இந்த சங்கீதம் கர்த்தருடைய மனதில் உருவாகி பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தம்மை பின்பற்றுகிறவர்களை குறித்து அவருடைய கரிசனையையும் கருத்தான பராமரிப்பையும் வெளிப்படுத்துகிறது. அவர்கள் அவருடைய தெய்வீக அன்பில் பேணி வளர்க்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காகவும் ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காகவும் கவலைப்படுவதை போல அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் என் மேய்ப்பர். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் சொந்த ஆடுகளுக்காக கவலைப்படுவது போல தேவனும் கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியினால் தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவ்வளவு கவலையுள்ளவராய் அவர்களை நேசிக்கவும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் பிள்ளைகளுக்கு அருகில் இருக்கவும் விரும்புகிறார். விசுவாசிகள் கர்த்தருடைய ஆடுகளாய் இருக்கிறார்கள். நாம் அவருக்கு சொந்தமானவர்களும் அவருடைய பிரியத்திற்கும் கவனத்திற்கும் உரியவர விசேஷித்தவர்களுமாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் வழி தப்பி போயிருந்தாலும் தம்முடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆதலால் நாம் இப்பொழுது அவருக்கு சொந்த மாணவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின் சொல்லும் போது அவருடைய ஆடுகளாக இந்த சங்கீதத்தின் வாக்குத்தத்தங்களுக்கு நாம் உரிமை பாராட்ட முடியும். நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமானவர்களே, தாழ்ச்சி அடைவதில்லை என்பதிலும் 2 அர்த்தம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு அவசியமான எந்த காரியமும் எனக்கு குறைவுபடாது. என் வாழ்க்கையின் கடினமான நேரங்களிலும் நல்ல மேய்ப்பர் அருளி செய்யும் நன்மைகள் காண்பிக்கும் கரிசனை ஆகியவற்றிலும் திருப்தியடைவேன். ஏனென்றால் என் மீது அவர் கொண்ட அன்பிலும் பொறுப்புணர்ச்சியிலும் நான் பூரண நம்பிக்கை வைத்திருக்கிறேன். துன்ப நேரங்களிலும் அவரையே சார்ந்திருப்பேன் என்பதாகும். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். நான் அதைரியம் அடையும் போது நல்ல மேய்ப்பனானவர் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய கிருபையினாலும் என் ஆத்துமாவை புத்துணர்ச்சி கொடுத்து மீண்டும் புதிய ஆற்றலை கொடுக்கிறார். தேவனுடைய ஆவியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த வழியில் அவர் என்னை நடத்துகிறார். என்னுடைய பொறுப்பு கீழ்ப்படிவதே ஆகும். நான் மேய்ப்பரை பின் சென்று அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பேன். அந்நியருடைய சத்தத்தை பின்பற்ற மாட்டேன், இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுப்பேன். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆபத்தான கஷ்டமான மரணத்தின் நேரங்களிலும் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் என் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது சொல்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வாழ்க்கை பயணத்தில் மேய்ப்பர் என்னோடு தொடர்ந்து வருகிறபடியால் மாறாத உதவி, அன்பு மற்றும் ஆதரவு இவற்றை நான் பெற்றுக்கொள்ளுவேன். என்ன சம்பவித்தாலும் சரி, சகலத்தையும் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக நடத்துவராகிய நல்ல மேய்ப்பரை நான் நம்புவதற்கு முடியும். மேய்ப்பரை பின்பற்றுவதும் அவருடைய நன்மையையும் அன்பையும்